வணக்கம் மக்களே! திருநெல்வேலி மாவட்டத்தில தமிழக அரசால் திறக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்த பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அருங்காட்சியகத்தில மொத்தம் 4 இடத்துலேருந்து கிடைக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், துலுக்கர்பட்டி, சிவகலை போன்ற இடங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற பொருட்கள் தாங்க இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதில பெரும்பாலும் என்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் மூலமா செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இரும்பு ஆயுதங்கள் கற்காலத்தில பயன்படுத்தப்பட்ட இரும்பு ஆயுதங்கள் இருக்கு. அதுபோக உலோக பொருட்களும் ரொம்ப அதிகமா இருக்குங்க இதுல. அதுபோக பழங்காலத்தில பயன்படுத்தப்படக்கூடிய நாணயங்கள், மண் மூலமா செய்யப்பட்ட நாணயங்கள், மண் மூலமா செய்யப்பட்ட ஓடுகள், இந்த மாரி நெறைய பொருட்கள் இருக்கு. அதுபோக உலோக பொருட்களும் அதிகமா இங்க காணப்படுதுங்க. அதுபோக தங்கம், அ பழங்காலத்தில பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள்லாம் இங்க நெறைய இருக்கு. அதுபோக முன்னாடி இறந்திருக்கவங்களோட அவங்கள வைக்கிறதுக்கு உண்டான மண்கலன்ன்னு சொல்லக்கூடிய தாழி வகைகளும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இங்க அதிகபட்சமா நம்ம ஒரு 3 பில்டிங் ஏறி இறங்குறோம் அப்படின்னா, அந்த 3 பில்டிங்லேயும் அதிகபட்சமா இருக்கக்கூடியது இந்த தாழிகள் மட்டும் தாங்க அதிகமா இருக்கு. மத்தபடி இங்க வேற எதுவுமே இல்லங்க. ஆனா என்டர்டெயின்மென்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கு. இந்த அருண்கன ம் இந்த புறணை அருங்காட்சியகத்த பொறுத்தவரைக்கும், நம்ம போயிட்டு ஒரு நாள் தாராளமா எடுத்துக்கோங்க. இருந்து பொறுமையா அதில போட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாமே படிச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார்